இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இளன் எனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. ஈகை அதிகாரத்திலிருந்து ஐயன் திருவள்ளுவர் அந்த ஈகை பற்றிய ஒரு குறளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி, என்கிட்ட பிறருக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அவருக்கு போய் தேவையான உதவியை செய்து கொடுக்கணும். அந்த குணம் ஈகை குணம், கருணை குணம். அந்த குணம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, நல்ல குலத்தில் பிறந்த மனிதர்கள்கிட்ட தான் அந்த ஈகை குணம் இருக்கும் அப்படின்னு ஈகை அதிகாரத்தில் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருக்குறளோடு அனைத்து மக்களுக்கும், முன்னாள் இந்நாள் படைவீரர் சமுதாயத்திற்கும் மதிய வணக்கத்தை சொல்லிக்கொள்ளும் நான் முண்டாசு கவிஞர் மகாகவி சுப்பிரமணி பாரதியின் மண்ணிலிருந்து ஜீவானந்தம். இப்போ இந்த திருக்குறள் நான் ஏன் சொன்னேன்? இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. அதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். யார்கிட்ட அதாவது ஒரு மனிதர்கள்ட்ட என்கிட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அவருடைய தேவையை அறிந்து நாமளே போய் முன்னாடி அவர்களுக்கு செய்து கொடுக்கணும். அந்த ஈகை குணம், அந்த கருணை குணம் நல்ல குலத்தில் பிறந்த மனிதர்களிடத்தான் காணப்படும் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காங்க. அதற்காக நான் எனக்காக இந்த குறளை நான் எடுத்துக்கலை. நல்ல குலம் அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம், இந்த குலத்தில் நான் இருக்கிறதுனால, இந்த அசோசியேஷனில் இருக்கிறதுனால, அந்த அசோசியேஷன் ஒரு நல்ல குலமாக கருதி இந்த திருக்குறளை நான் இங்கே முன் வச்சிட்ருக்கிறேன். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இதில் செயல்பாடுடைய மனிதர்கள் இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும். புதிய நிர்வாகிகள் எல்லோரும் திறம்பட செயல்பட்டுருக்குறோம். இந்த மாதிரி நேரங்கள்லையும் சில மனிதர்கள் யூனிக் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் ஏமாந்தவங்கக்கிட்ட ஒரு பக்கம் கம்பெனி ஏமாற்றிட்டு போய் கொள்ளையடிச்சிட்டாங்க, பணத்தை திரும்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் நிறைய படைவீரர்கள், முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட அவங்களையும் ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற மனிதர்களும் நம்ம கையில் வலம் வந்துட்டுருக்குறாங்க. அதை மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் யாரும் ஏமாந்துடாதீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறத முன் வச்சு நீங்கள் EOW ஆஃபீஸ், எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கில் போய் புகார் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்த வழிமுறையாக இருக்கும். இப்போது கண்ணதாசன் ஒரு பாட்டில், மன்னிக்கணும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே போல் கொள்ளையடிக்கிற மனிதர்கள் அவங்களும் அப்படிதான். அவங்களாம் பார்த்து திருந்தணும், இல்லைன்னா அந்த கொள்ளையும் ஒழிக்க முடியாது. அப்போ திருடரும் கொள்ளையர்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, சரியா? அப்போ திருடராய் பார்த்து திருந்தணும் ஒன்று, இல்லைன்னா கொள்ளையடிக்கிறவங்க அவங்க திருந்திக்கணும். மக்கள் ஏமாறக்கூடாது. ஏமாந்துட்டால் நமக்கு தான் நஷ்டம். சரி, இளன் எனும் எவ்வம் முறையமை அந்த குறளுக்கு வந்துடுறேன். இந்த நல்ல ஒரு அசோசியேஷன், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய ஒரு சிறப்பான செயல்பாடுக்கு ஒரு முன்னுதாரணமாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கீழக்கரந்தை என்ற கிராமத்தைச் சேர்ந்த நமது சகோதரர் காலம் சென்ற திரு மணிதுரை அவர்களுடைய இழப்பு எல்லோருக்கும் தெரியும். அந்த இறப்பிற்கு
தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் சார்பாக நாம் மற்றும் என்னுடைய ஒரு 3 நண்பர்கள் போய் நம்முடைய சகோதரர் காலம் சென்ற திரு மணிதுரை அவர்களுக்கு செலுத்த வேண்டிய இறுதி மரியாதையை நாம் செலுத்திட்டு வந்தோம். அதோடு நம்ம நின்று போகலை, நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகள் நின்று போகலை. அவருக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் நான் எட்டயபுரத்திலிருந்து தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் என்ற சிறந்த குலம், சிறந்த ஒரு யூனியன், சிறந்த சங்கம், சிறந்த அசோசியேஷன், இதில் இருந்து நாம் செயல்படுத்திக்கிட்டோன்னா தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் திரு PV சரவணன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அப்போது அவருக்கு என்ன செய்து கொடுத்தோம், அந்த முதல் இறுதி மரியாதையை நாம் செலுத்திட்டு வந்தாச்சு. அதற்கு பிறகு அந்த நண்பர் மணிதுரை ஜம்மு காஷ்மீரில் இறந்துட்டார், அது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அவருக்கு இறப்பு சான்று கிடைக்கிறதுல ரொம்ப சிக்கல் இருந்தது. அதாவது இறப்பு ஜம்மு காஷ்மீரில் நிகழ்ந்திருக்குது, உடல்பு அந்த பாடி இங்கே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்துருச்சு. இறப்பு சான்றிதழ் பெறுவதில் நிறைய தடைகள். ஒரு பக்கம் நான் VO சாரை அப்ரோச் பண்ணுறேன், அவங்க கொடுக்க முடியாதுன்றாங்க. என்ன அடிப்படை சார் அப்படின்னு கேட்டால் அதற்கு பிறகு அவங்க உரிய வழிமுறையை சொல்கிறாங்க. நமக்கு இந்த காரணங்களால் நம்ம கொடுக்க முடியாது சார், அதை இறந்த இடத்துல தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து அங்கே இருந்து சுபேதார் கோவிந்தராஜ் அப்படிங்கிறவங்க அந்த பாடியை இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய தொடர்பு நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. அவரை காண்டாக்ட் பண்ணி இடைவிடாத முயற்சி, நேரம் பார்க்க மாட்டேன், டக்குன்னு நினைவில் வந்துடுச்சுன்னா சுபேதார் கோவிந்தராஜ் சாருக்கு ஃபோன் அடிப்பேன். சார், இந்த இறப்பு சான்று இருந்தால் தான் இந்த குழந்தைக்கு நாம் அடுத்த கட்ட நகர்வுகள், நம்ம நலத்திட்ட வசதிகள் அரசாங்கத்தின் மூலயமா என்ன பெற முடியுமோ அந்த வசதிகளை நாம் பெற்றுக் கொடுக்க முடியும். அந்த டாக்குமெண்டெல்லாம் சரி பண்ணணும். அதற்காக இறப்பு சான்று ரொம்ப அவசியம். நீங்கள் தயவுசெய்து சர்வீஸில் கமாண்டிங் ஆஃபீஸர் சார்கிட்ட சொல்லி அந்த இறப்பு சான்றை சீக்கிரம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ ஒரு 2 மாதத்திற்கு முன்பு அந்த இறப்பு சான்றிதழ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து நாம் வாங்கி தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் டீம் சார்பாக நான் நிறைய ப்ரெஷர் கொடுத்து அங்கேருந்து வரவழைச்சு அந்த குழந்தைக்கு, அவருடைய மனைவியின் பெயர் உதயசுருதி, சின்ன குழந்தை, 23 வயசு தான் ஆகுது. நம்ம பெற்ற குழந்தையினுடைய வயசுக்கு சமம். அந்த குழந்தைக்கு இறப்பு சான்று வாங்கி கொடுத்து அதற்கு பென்ஷன் எல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ பென்ஷன் வாங்கி கொடுத்தாச்சு. அது நல்லபடியாக இப்போதைக்கு இருக்கிறாங்க. BSc வரைக்கும் படிச்சுட்ருக்குது அந்த குழந்தை. படிச்சுட்டு இருந்தாலும் அதற்கு ஒரு கருணை அடிப்படையில் வேலை வாங்கணும் அப்படின்னா நம்முடைய எக்ஸ் சர்வீஸ்மேன் சோல்ஜர் போர்டை மூலிமா தான் நம்ம பெற முடியும். அதற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த சான்று அப்படி ஒரு சான்று இருக்குது. இந்த ஒருங்கிணைந்த சான்று இன்றைக்கி நான் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியரை அப்ரோச் பண்ணி அந்த காலம் சென்ற மணிதுரை அவர்களுடைய மனைவி வீர சகோதரி திருமதி உதயசுருதிக்கு நம்முடைய அந்த ஒருங்கிணைந்த சான்று வாங்கி கொடுத்துருக்குறோம். இது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் டீம் என்னுடைய செயல்பாடுகளாக நான் பார்க்குறேன். இதுபோல் நிறைய அந்த குழந்தையே நமக்கு பின்னாடி சொல்லுது பாருங்கள், என்ன சொல்லுது அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன சிறப்பாக இருக்குது? பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமைப்படுறோம். நாம் பிறந்துட்டோம், வீணாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடத்தலை. யாரோ ஒரு மனிதருக்கு என்று சொல்வதை விட நம்முடைய சகோதரர், நம்முடைய ஒரு முன்னாள் இராணுவ சகோதரர், அவர் இறந்துட்டார். அவருடைய குடும்பத்துக்கு யார் வழிமுறைப்படுத்துவார்? சில விதிமுறைகள், வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியாது, அந்த குடும்பத்துக்கு தெரியாது. தெரியாமலே வாழ்ந்துடுவாங்க. அப்படி வாழக்கூடிய நேரங்களில்
சலுகைகள், அரசால் வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்ன இருக்குது, ஏது இருக்குது, அது தெரியாமலே போயிடும். அப்போ அதை ஒரு சில விவரம் தெரிந்த மனிதர்களாகிய நாம் அந்த குழந்தைக்கோ இல்லை அந்த குடும்பத்துக்கோ வழிகாட்டுதல் செய்யணும். அதுதான் ஒரு சிறப்பான குணமாக இருக்கும். அதைத்தான் வள்ளுவ பெருமான் அந்த திருக்குறளில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த ஈகை குணம் யார்கிட்ட இருக்கும்? என்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே போய் இந்தா வச்சுக்கோ, இதை நம்ம செய்வோம். இதனால் நமக்கு நம்முடைய ஒற்றுமை மேம்படும், நம்முடைய உறவுகள் மேம்படும். யாருமே ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாங்க பாருங்கள். கிராமங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னோசன்ட் பீப்புள், அப்படி அந்த நிலைமையில் இருப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது? அவங்கள யார் சொல்கிறது? யார் அவங்களுக்கு வழிமுறை பண்ணுறது? நாம் மட்டும் வாழ்ந்துட்டா போதுமா? அந்த கடமை நமக்கும் கொஞ்சம் இருக்குதானே? அந்த கடமையை உணர்ந்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் மதிப்பிற்குரிய தாசில்தார் அவர்களை பார்த்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். அவங்கக்கிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய இடத்துல கிராம மக்களுக்கு அடிப்படையிலேயே நீதி பரிபாலனம், கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியாயம் எங்கே சார் கிடைக்கும்? உங்கள்கிட்ட தானே கிடைக்கும். அந்த நியாயத்தை நீங்கள் கருணையின் அடிப்படையில், விசாரணையின் அடிப்படையில் நீங்கள் வழங்கியிருக்கிறீங்க. அது எங்களுக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் டீம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சால்வையை பொருத்தி அவருக்கு மரியாதையை செலுத்திட்டு வந்தோம். அதில் எனக்கும் பெருமையாக இருக்குது. என்னென்னா நாம் ஒரு மனிதருக்கு உதவி பண்ணுறோம் இல்லையா? ஒரு மனிதருக்கு யாரோ கிடையாது அவர். இந்த போட்டிருக்கிற யூனிஃபார்மில் நம்முடைய ஒருங்கிணைந்த உறவு அது நம்ம குடும்பம், இராணுவ குடும்பம். அந்த குடும்பத்தை நம்ம தனித்து விட முடியாது. அதுக்கு உதவி யார் பண்ணுவா? அதனால் இனி அந்த அடிப்படை டாக்குமெண்ட்டு நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்திலேருந்து வாங்கிட்டோம். இது அடுத்த கட்ட நகர்வாக நம்ம சோல்ஜர் போர்டில், டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், அங்கே பதிஞ்சு வைப்போம். இப்போ கருணை அடிப்படையில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நார்மலாக மாவட்ட ஆட்சி தலைவர், ஐஏஎஸ், கலெக்டர் அவங்களே கருணை அடிப்படையில் கொடுக்கறதுக்கு அதிகாரம் படைத்த மனிதர்கள். இப்போ அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு வேலை கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம முழு முயற்சி தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் டீம் செய்யும். அது வரைக்கும் இந்த டயலாக் பேசுவாங்க, உண்ண மாட்டேன், ஓய மாட்டேன், உறங்க மாட்டேன். இது டயலாக் கிடையாது, இது பேசுகிற நேரமும் கிடையாது. நம்ம செய்து கொடுத்துட்டு அதன் பிறகு நம்முடைய பெருமை பேசுவோம். வாங்கி கொடுத்துருக்குறோம் நாங்கள். இது ஒரு முதல் வெற்றி படிக்கல்லாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு எனக்கு நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு. அது எப்படி சால்வ் பண்ணோம், அதெல்லாம் சிம்பிளாக முடிச்சுட்டு இன்றைக்கி அந்த குழந்தை பெற்றும் பெறவாத குழந்தை, சகோதரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுவோம். அது நம்முடைய இரத்த உறவு. அந்த ஒரு உறவுக்கு நம்ம செய்தது ஒரு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. கலெக்டர் சார், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க கருணை அடிப்படையில் வேலை வாங்குறதுக்கு அதிகாரம் படைத்த மனிதர்கள். இப்போ அவங்க குரூப் சிலையோ அல்ல குரூப் டிலையோ நம்முடைய நலத்துறைக்குள்ளேயே ஒரு கருணை அடிப்படையில் வேலை இருந்தால் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லை ஒட்டுமொத்த மாவட்டத்துக்குள்ளே எங்கேயாவது வேறு துறைகளில், இந்த நம்முடைய இராணுவ நலத்துறை இல்லாத வேறு துறைகளையும் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாம். அதை எப்படி நம்ம இந்த நகர்வுகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம அதை சாதித்து காட்டிய பிறகு நான் எல்லோருக்கும் சொல்லுவேன். அது வரைக்கும் அந்த குழந்தை பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க. நன்றி. வணக்கம். என்னுடைய கணவர் திரு மணித்துரை ஜம்மு காஷ்மீரில் பணியில் இருக்கும்போது ஜூலை 1, 2023 அன்று இறந்துவிட்டார். அவருடைய உடல் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் கீழக்கரந்தைக்கு
கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து எட்டயபுரம் ஜீவானந்தம் சார் வந்து எங்களுக்கு இராணுவ மரியாதையுடன் எங்கள் கணவரை அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி நல்லபடியாக நல்லடக்கம் செய்து கொடுத்ததுக்கு நான் சாருக்கும் டீமுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதை தொடர்ந்து எனக்கு வந்து என் கணவர் இறந்தனால கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற ஒருங்கிணைந்த சான்றிதழ் வந்து எட்டயபுரம் தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார்கிட்ட பேசி எனக்கு நல்லபடியாக எனக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னைய மாதிரி உள்ளவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணணும். அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேலும் மேலும் இன்னும் அவங்க நிறையா இது பண்ணணும்னு நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த டீமுக்கும் எல்லாருக்கும். அந்த மரியாதைக்குரிய நமது மறைந்த சகோதரர் மணிதுரை அவர்களுடைய மனைவி சகோதரி உதயசுருதி அவங்க பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் நம்முடைய செயல்பாடு தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷனுடைய செயல்பாடுகள் இவ்வளவு சிறப்பாக போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் தளிர்த்தலை கிராமம் இளையான்குடி பக்கத்தில் இருக்குது. அந்த தளிர்த்தலை கிராமத்துக்கு ஜனவரி மாதம், இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 2024 ஜனவரி 26 அன்னைக்கு அவருடைய வலது கரத்தை இழந்து அதற்காக பெறப்பட்ட அந்த ரூபாய் 2,02,2022 அந்த தொகையை போய் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் கிரவுண்டில். இதையெல்லாம் கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு மனிதர் கேலிபர் இல்லை அப்படின்னு, யாருக்கு கேலிபர் இல்லையோ அவங்க மற்றவங்களை வந்துட்டு கேலிபர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருக்கு கேலிபர் இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரியும். அதாவது பிறருடைய உழைப்பில் சுகம் காணக்கூடிய மனிதர்கள் பல பேர் இருக்கிறாங்க, நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க. இந்த இப்போது ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஏதோ ஒரு வார்த்தை தரம் கெட்ட வார்த்தையாக வரும், அது நம்ம பொதுவெளியில் சொல்ல வேண்டாம். ஏமாற்றி பிழைப்பது பிச்சைக்காரர்கள், அப்படி பிச்சை எடுத்து வாழக்கூடிய மனிதர்கள், அடுத்தவரை சுரண்டி வாழக்கூடிய மனிதர்கள், கொள்ளையடித்து வாழக்கூடிய மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் மற்றவங்கள கேலிபர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது உழைப்பு நம்ம உழைக்கணும் கிரவுண்டில். இந்த இப்போ நம்ம சுருதி பாப்பா சகோதரி உதயசுருதிக்கு நம்ம இந்த வழிமுறை அடிப்படையிலிருந்து நம்ம என்ன பண்ணி அதை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணுமோ அப்படியெல்லாம் நம்ம கிரவுண்டில் செய்து கொடுத்துருவோம். அங்கே நான் இந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ஒரு லெட்டர் மட்டும் அனுப்பிட்டேன், பாருங்கள் இது என்னுடைய கேலிபர், இவங்களுக்கெல்லாம் கேலிபர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கி இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷனுக்கு ஒரு சிறந்த தலைவராக சேலம் இரும்பு மனிதர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு PV சரவணன் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், அவருடைய செயல்பாடு சரவணனுடைய செயல்பாடு, தலைவர் சரவணனுடைய செயல்பாடு கிரவுண்டில் இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு நண்பர் அவருடைய ஆன் த வே இல்லை டியூட்டிக்கு போகும்போது இறந்துட்டாங்க. அவங்க பேர் எனக்கு டக்குன்னு நினைவில் இல்லை. உடனே ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து அவர் அதை ஃபோன் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறாரு. கண்ணனுடைய கருவெளி படலத்தை வச்சு அவர் பாஸ்வேர்டு போட்டிருக்கிறாரு. உடனே அந்த முஸ்லீம் சகோதரர், அவருடைய பேர் எனக்கு நினைவில் இல்லை, மன்னிக்கணும் ரெண்டு பேரும், அந்த கண்ணை திறந்து அவருடைய செல்ஃபோனை ஆக்டிவேட் பண்ணி உடனடியாக காண்டாக்ட் பண்ணி அவருக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யணும். இது கிரவுண்டில் செய்கிறது. இந்த மாதிரி வளர்ச்சிகளை நம்முடைய உழைப்பு, அது நம்முடைய செயல்பாடுகள், கிரவுண்டு செயல்பாடுகள், இந்த ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டு யாரோ ஒரு மனிதர் கேலிபர் இல்லை, இனிமேல் தெரியும் கேலிபர் யாருக்கு இல்லை யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது. அந்த தங்கையாவுக்கு போய் நம்ம கையில் கொடுத்துட்டு வந்தோம். அதையும் கொச்சப்படுத்தினாங்க. ஒரு போஸ்ட்மேன் வேலை, ஏன்னா இவங்களுக்கு செக்யூரிட்டி வேலையும் கேவலமாக தெரியுது, போஸ்ட்மேன் வேலையும் கேவலமாக தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு கேலிபர் இவங்கள்ட்ட இருக்குது.
இருந்தாலும் இந்த சகோதரியினுடைய கருணை அடிப்படையிலான பணியை சாதித்து காட்டிய பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட நகர்வுக்கு போவோம். பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மண்ணிலிருந்து உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி காணிக்கையாக்குகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.